முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் டாட்ஸ் பிடிக்கிறது அப்படின்றத காமிச்சிருப்போம். ஒரு பக்கம் காமிச்சிருப்போம், நான் இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் டாட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தையலும் ஒரே மாதிரி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அளவுகளும் ஒரே இடத்துல ஆரம்பிக்கணும், ஒரே இடத்துல முடியணும். அதனால் ஒரு பக்கம் ஏற்றலா ஒரு பக்கம் இறக்கலா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது சரிசமமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி பட்டி போர்ஷன் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்படி ஜாயின் பண்ண வேண்டிய பட்டியை தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பட்டி. அது இல்லாமல் உள்ளார நான் வந்துட்டு இந்த லைனிங் கிளாத்தை கீழே வந்துட்டு தையல் போட்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி பிரிக்கும் போது ஒரு சைடு நம்ம பிளவுஸோட துணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார கொடுத்துருக்கிற லைனிங் அது மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று மேலே ஒன்று வச்சு கீழே ஒரு சின்ன தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், அப்படியே இதை மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த கீழ் பகுதியை கொஞ்சம் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இதில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் அமுக்கு தையல் போடும்போது இந்த உள்ளார இருக்கிற துணி வெளியில் வந்துடாமல் இந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ ஓரமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக இந்த இடத்துல தையல் போடணும். தையல் போட்ட பிறகு இந்த போர்ஷனை கொண்டு போய் அதாவது இங்கே தான் நம்மளோட ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் இங்கே முதல்ல அமுக்கு தையல் போட்டுட்டு அப்புறமா அடுத்தது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ நான் கீழ் பகுதியில் ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோட பட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டியை கொண்டு போய் எப்படி வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் இது வந்து நெக் சைடு, அதாவது லைனிங் துணி மேலே வரணும். அந்த மாதிரி நம்மளோட பட்டியை இந்த ஓரமாக வச்சு அப்படியே இந்த பகுதியில் ஒரு தையல் போட்டு இப்படி நீங்கள் திருப்பும் போது இந்த துணியும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளோட சாரி பிளவுஸ் வந்துட்டு வெளியில் வரணும், லைனிங் கிளாத் வந்துட்டு கரெக்டாக உள்ளார மேட்ச் ஆகி வரும். அதனால இப்போ மேலே வச்சு தைக்கும் போது நம்ம எதை மேலே வர மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் வந்துட்டு மேலே வர மாதிரி வைக்கும்போது நம்ம இங்கே தச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பும் போது நம்மளுக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகி ஒரே மாதிரி துணி வரும். ஜாயின் பண்ணிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் மேலே வச்சு இது ஓரமாக ஒரு தையல் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரமாக எவ்வளோ ஓரமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக நம்ம தையல் போட்டுட்டு இதை இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல அதாவது பட்டியையும் பிளவுஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இடத்துல மெல்லிசா ஒரு அமுக்கு தையல் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி துணி இப்படி தூக்கிட்டு இருக்காது. அமுக்கு தையல் போட்ட பிறகு நம்மளுக்கு நல்லா நீட்டான ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அமுக்கு தையல் போட்டுட்டு நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குது வியூ அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்கேன். அப்படி அமுக்கு தையல் போட்டால் தான் இந்த துணி வந்துட்டு நல்ல பிளைனாக அப்படியே செட்டில் ஆகி நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் மேல் பகுதியோட மர்ஜ் ஆகும். இதே மாதிரி அதுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷனையும் தைச்சிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சேனல் பார்க்குற அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.